மாவட்டம் வெள்ளானப்பட்டி அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த தேசிய அளவிலான எக்வெஸ்டியன் சாம்பியன்ஸ் லீக் என்னும் மாபெரும் குதிரையேற்ற போட்டியில் சென்னை அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. எக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜியன்ஸ் ஆர்ட்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த தேசிய அளவிலான மிகப்பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவை வெள்ளானப்பட்டி அடுத்த மோலப்பாளையத்தில் அமைந்துள்ள தி எக்வெஸ்டியன் கிரஸ்ட் வளாகத்தில் நடத்தியது. இந்தியாவின் 6 மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகள் இந்த மிகப்பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியில் கலந்து கொண்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை புல்ஸ் அணி, கேரளாவை சேர்ந்த பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் அணி, கர்நாடகாவை சேர்ந்த பெங்களூர் நைட்ஸ் அணி, தெலுங்கானாவை சேர்ந்த கோல்கொண்டா சார்ஜர்ஸ் அணி, கோவாவை சேர்ந்த குவாண்டம் ரெயின்ஸ் அணி மற்றும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த எலைட் எக்வெஸ்டியன் அணி என 6 அணிகள் மோதியது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி பிரம்மாண்ட முறையில் துவங்கப்பட்ட இப்போட்டிகள் ஜூலை 5ஆம் தேதி ஆரம்பமானது. இதில் 6 அணிகளை சேர்ந்த வீரர்கள் தடை தாண்டும் நிகழ்வில் தங்களுடைய குதிரைகளுடன் சீறி பாய்ந்தனர். ஜூலை 6ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியின் இறுதியில் தெலுங்கானாவை சேர்ந்த கோல்கொண்டா சார்ஜர்ஸ் அணி 3ஆம் இடம் பிடித்து ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகையை வென்றது. இதனைத் தொடர்ந்து கேரளாவை சேர்ந்த பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் அணி 2வது இடத்தை வென்று பரிசு தொகையாக ரூபாய் 10 லட்சத்தை தட்டிச் சென்றது. முதலிடத்தை சென்னை புல்ஸ் அணி பெற்று ரூபாய் 15 லட்சம் பரிசு தொகை வென்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை இண்டிஜியன்ஸ் ஆர்ட்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.